நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக அற்புதமான பயிற்சி, நலம் தரும் நாடி சுத்தி. 72,000 நாடி நரம்புகளையும் சுத்தமாக எப்படி வைத்துக்கொள்வது, கழிவுகள் எப்படி நீக்குவது, அதற்குரிய மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய நாடி சுத்தி பயிற்சி. இந்த பயிற்சியினுடைய செயல்முறை விளக்கத்தை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாடி சுத்தி, நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சியை பார்க்க போகிறோம். இது ஒரு பிராணாயாமம் செய்வதற்கு முன்பாக நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இயங்குகின்றது. அந்த 72,000 நாடி நரம்புகளையும் இரத்த ஓட்டம் சீராக இயங்கிச்சுன்னா நம்ம முழுக்க ஆரோக்கியமாக வாழலாம். நம்முடைய ஆயுள் காலம்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். ஒரு பிரீத்திங் எதுவும் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறது. அதில் மூச்சு உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சில் நம்ம எத்தனை அங்கலம் எடுக்கிறோம்? 8 அங்கலம் மூச்சு உள்ளே இழுக்கிறோம். மூச்சு வெளியே விடும்போது 12 அங்கலம் மூச்சு வெளியே விடுறோம். ஒரு சுவாசத்தில் 4 அங்கல பிராணன் அதிகமாக வெளியே செல்கின்றது. நாம் இந்த நாடி சுத்தி பயிற்சி பண்ண நாளாக ஒரு பிரீத்திங்கில் உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு 12 அங்கலம் ஆயிரும், வெளியே விடக்கூடிய மூச்சு 8 அங்கலம் ஆயிரும். அப்போ ஒரு பிரீத்திங்கில் 4 அங்கல பிராணன் சேமிக்கப்படுகின்றது. வாழ்க்கையை அதிகரித்து கொண்டு செல்லலாம். 120+ வளமாக வாழலாம். இதனுடைய மற்ற பலன்கள் அளவிடற்கரியது. ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, லங்ஸ் நன்றாக இயங்கும், அடிக்கடி ஃபீவர் வராது, உடலில் கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும், கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வராது, சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம், இரத்த சுத்தமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நாற்காலியில் பிரீத்திங் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால. இடது நாசியில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 10 டைம்ஸ். மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 10 செகண்ட் இழுத்த மூச்சை 20 செகண்டை வெளியே விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ மெதுவாக வெளியே விடணும்னு பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. ரொம்ப வயசானவங்க சஃபகேஷனாக இருந்துச்சுன்னா 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் திருப்பி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பயிற்சி, மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே இன்ஹேல் பண்ணுங்கள், வலதுலேயே எக்ஸேல் பண்ணுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. அடுத்த பயிற்சி, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. எகெயின் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம். வலது எழுத்து இடது. ரைட் இன்ஹேல், ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுங்கள் மெதுவாக. மீண்டும் ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். ஸ்டார்ட் வித் லெஃப்ட். அதிலே மூச்சை உள்ள இழுத்துருங்க. அடுத்ததில் எக்ஸேல். இது ஒரு சுற்று. அப்படி ரொட்டேஷனாக பண்ணுறோம். இரண்டாவது சுற்று.
இந்த மாதிரி 5 சுற்று இல்லை 10 சுற்று பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. 1 நிமிடம் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. புறப்பட்டு புக்கித் திரிகின்ற வாயுவை நெறிப்பட நிறுத்தி நின்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் உரோமம் கற்கும் புறப்பட்டு திரியோன் புரிசடையோனே அப்படிங்கிறது திருமூலர் வாக்கு. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஈசன், இறைவன், மெய்யுடல், மெய்யாற்றல், ஆன்மா இந்த உடலை விட்டு பல வருடங்கள் வெளியே செல்லாமல் உள்ளேயே இருக்கணும் அப்படின்னா இந்த நாடி சுத்தியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா மெதுவாக இன்ஹேல், மெதுவாக எக்ஸேல். இதுதான் நமது சொத்து. இதனை நன்றாக கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.